ஏடிஎம்கே அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணதுக்கான விஷயமா தான் இருக்குது. இது வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால ஓட்டு வந்துச்சா, இல்லைனா டிஎம்கே ஏடிஎம்கே மேலே இருந்த அதிருப்தி மக்களை இப்படி யோசிக்க வச்சுதா, இல்லை நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால இது நடந்துச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எல்லாமுமா சேர்ந்து ஒரு புதிய மாற்றம் வந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே மேலே இருந்த அதிருப்தி ஆகட்டும், இல்லை ஆளுங்கட்சி மேலே எப்பயுமே அதிருப்தி வந்தால் நான் எப்பயுமே சொல்கிறது தான், டிஎம்கேனா ஏடிஎம்கே நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வருவாங்க, ஏடிஎம்கேனா டிஎம்கே வருவாங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த வருஷம் ஏடிஎம்கே வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூலிங் பார்ட்டி மேலே அதிருப்தி வந்து ஆப்போசிட் பார்ட்டியான ஏடிஎம்கே வருவாங்க அப்படின்னு. ஆனால் நடுவில் வந்தது டிவிகே அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத விடவும் இட்ஸ் நீடட் டு தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் அவசியம் தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னும் போது புதுசாக ஒரு ட்ரை கொடுத்து தான் அவரும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கரெக்டாக அவருக்கான அந்த யங் எனர்ஜெட்டிக் டீமு இல்லை கேண்டிடேட்ஸோட அந்த செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை அவர் தனியாக நின்று அந்த விஷயங்கள் ஆகட்டும், எப்பயுமே டிஎம்கேவோ ஏடிஎம்கோ ஏதோ ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தனியாக அவர் நின்று அந்த விஷயங்கள் ஆகட்டும். சரி, இப்போ வந்து எப்படி இருந்தாலுமே டிஎம்கேவோட சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டில் தானே ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே இது நம்மளுக்குமே கமெண்ட்ஸ்லலாம் வருது. டிஎம்கே போட்ட பிச்சைனால தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மற்ற சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சியில் சின்ன ஓரளவுக்கு 2 சீட்டு அப்படின்னு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட சப்போர்ட்டில் தான் வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக ஜனங்க வந்து ஓட்டு போட்டது வந்து டிவிக்கேன்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்போ ஏன் அது தனிப்பெரும்பான்மையை காட்டல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு அந்த ஏஜ் வைஸ் வந்து அந்த ஓட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா காலங்காலமாக ஓட்டு போட்ட ஒரு குரூப் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம அப்பா அம்மா காலங்காலமாக ஓட்டு போட்டவங்க, இந்த அதாவது 45 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க, இல்லை 40 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க, 50 இயர்ஸ் இருக்கவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, அவங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கே பழகி போயிருப்பாங்க ஓட்டு போட்டு. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத விட அடிச்சு பிடிச்சி இதே வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓட்டு போட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பா இப்போ இந்தியாவில் இருக்காரு, அவர் எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு என்னால் ஒரு கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக டிஎம்கே தான் போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னும் போது ஏடிஎம்கேவோட ஆட்சியில் நடந்த விஷயங்களோ இல்லைனா அம்மா வந்து ஒரு சில இடங்களில்